தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, மேடையில் மீட்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கெல்லாம், உலமாக்களுக்கெல்லாம் ஆசானாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நூருல் உலமா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் டிஎம் அமானுல்லா நூரி ஹஸ்ரத் கிப்லா அவர்களையும், மேடையில் மீட்டிருக்கின்ற அஸ்ஸிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி ஹாஃபில் அபூபக்கர் சிராஜி ஹஜரத் அவர்களையும், உஸ்மானியா அரபிக் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் மரியாதைக்குரிய மௌலவி முகமது முஸ்தபா பாக்கவி ஹஜரத் அவர்களையும், இன்னும் மேடையில் மீட்டிருக்கின்ற அத்தனை உலமா பெருமக்களையும் முதலிலே வரவேற்று பிறகு இந்த சிறிய அறிமுகையை துவங்குகின்றேன். அஹ்லம் வ சஹ்லா. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நமது நிபராசுல் உலூம் மதரசா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய பள்ளியிலிருந்து எதிரிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மதரசா ஒரு 3-4 மாணவ கண்மணிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட மதரசா. அதற்கிடையில் கிட்டத்தட்ட 100கணக்கான குழந்தைகள் ஓதினார்கள். தற்போது ஒரு 25 குழந்தைகளுக்கு மேலாக ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மதரசா துவங்கிய நோக்கம், இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் மதரசாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த மதரசா துவங்கப்பட்டது. இதற்கு ஆரம்ப காலத்தில் நமக்கு ஆலோசனைகளை வழங்கியும் பல மஷூராக்களை கொடுத்து வழங்கி கொண்டிருந்த பெரிய பள்ளியினுடைய முன்னாள் தலைமை இமாம், எங்களது அன்பிற்கும் பாசத்திற்குரிய ஆசான் சையீத் அஹமது மிஸ்பாஹி ஹஜரத் அவர்களை இன்றைக்கு நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அன்றைக்கு மதரசா துவங்கிய காலம், சிறிய குழந்தைகள் சிறிய அளவிலே இருந்தாலும் நீங்கள் மதரசாவை ஆரம்பித்திருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த மதரசாவை வளர்த்துவதற்குண்டான சேவைகளை செய்து வாருங்கள் என்று ஹஜரத் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் எங்களோடு இளம் ஆலிம்கள் இன்றைக்கு ஒத்துழைப்போடு தொடர்ந்து மதரசாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். இதற்கு பொதுமக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், இந்த மதரசாவிற்கு எந்த ஒரு அமைப்பு சார்ந்தோ அல்லது எந்த ஒரு நிர்வாகத்தை சார்ந்தோ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த மதரசாவை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இதை ட்ரஸ்டாகவும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல் அன்சார் அறக்கட்டளை என்று நாங்கள் பெயரை வைத்திருக்கின்றோம். இந்த பெயரை கூட அல் அன்சார் நற்பணி மன்றம் என்று பல உலமாக்களால் துஆ செய்யப்பட்டு துவங்கப்பட்டது தான். அதுவும் முன்னாள் தலைமை இமாம் பெரிய பள்ளியினுடைய சையீத் அஹமது ஹஸ்ரத் அவர்களுடைய வழிகாட்டுதலினுடைய அடிப்படையில் துவங்கப்பட்டது. இதையெல்லாம் ஏன் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு வருடந்தோறும் ஆண்டு விழாக்கள் நாங்கள் வைத்ததுண்டு. திருப்பூரிலே முதலில்
தற்போது முப்பெரும் விழாவாக பெரிய நிகழ்ச்சியாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆவலினுடைய அடிப்படையில் இதுதான் முதல் நிகழ்ச்சி. இதில் மக்கள் எப்படி வருவாங்க, கூட்டமெல்லாம் வருமா வராதா அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் திருப்பூருடைய நிலையை நாம் சிந்தித்தும், இந்த மதரசாவுக்கு ஒத்துழைப்பு எப்படி வருதுன்னு சொன்னால் எல்லாமே நன்கொடையாளர்கள் தான். அதுபோக எங்களால் முடிந்த கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவ்வளவுதான். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து மூத்த ஆலிம்களிடத்தில் ஆலோசனையும் கேட்டு அவர்களுடைய துஆவை பெற்ற பின்புதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். இதில் பல்வேறு சிரமங்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சி நன்றாக சீராக நடக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றோம். இந்த வருடம் ஆன்லைன் வகுப்பு ஆலிமாக்களுக்கு நின்று நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். 3 வருட ஆலிமா பாடத்திட்டத்தோடு துவங்கப்பட்டு நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கும் சில உஸ்தாதுமார்களை நியமிக்கப்பட்டு பாடங்கள் போயிட்டுருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு இட வசதி இல்லை. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் நேரடி வகுப்பிற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம். வரக்கூடிய ரமலானுக்கு பின்பு இன்ஷா அல்லாஹ் ஆண் குழந்தைகளுக்கு 5ஆம் வகுப்பு படித்து முடித்திருந்தால் போதுமானது. அவர்களை மேற்கொண்டு படிக்க வைத்தும் ஹாஃபிலாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையின் காரணமாக வருகிற வருடம் ஒரு லிமிட்டடில் ஒரு குறைஞ்சது ஒரு 15 மாணவர்களை மாத்திரம் எடுத்து ஒரு வாடகை கட்டிடத்தில் நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அமீருல் உலமா தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமான் சபையினுடைய மாநில தலைவர் பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் பிஏ காஜா மொயினுத்தீன் பாக்கவிய ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அப்படி துவங்கப்பட்ட மதரசா இப்போ அந்த ஹிஃப்ஸ் மதரசா ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் ஒரு வாடகை கட்டடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்படும். பிற்காலத்தில் அல்லாஹ் எப்படி நாடி இருக்கின்றானோ அந்த அடிப்படையில் மதரசாவினுடைய வளர்ச்சியை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. பொதுவாக மக்கள் முன்னிலையில் இந்த தகவலை எத்தி வைக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதை தான் இங்கு நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். உங்களுடைய மேலான ஒத்துழைப்புகள் எங்களுக்கு தொடர்ந்து தேவை என்பதையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். காரணம், எந்த ஒரு அமைப்பின் கீழோ அல்லது எந்த ஒரு நிர்வாகத்தின் கீழோ இந்த மதரசா துவங்கப்படவில்லை. இது ஒரு இளம் ஆலிம் ஒரு கூட்டத்தால் உருவாக்கப்பட்டது. நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மதரசாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் துஆவையும் உங்கள் மேலான உதவிகளையும் செய்து வருமாறு உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.